ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் வடகறி பண்ண போறேன். அதுக்கு வந்து கடலை பருப்பு வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு, தண்ணியெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். இத வந்து இப்ப வந்து ஒண்ணும் பாதியுமா அரைச்சுக்கணும். தண்ணிய நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸியில போட்டுக்கலாம். ஸோ இத அரைக்கும்போது கூட வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அரைக்கும்போது. ஸோ இத வந்து வந்து நான் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வரேன். இது பார்த்தீங்கன்னா, அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இது கூட என்ன ஆட் பண்ண போறேன்னா, கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது வந்து 3 எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஒரு 1/4 வெங்காயம் கட் பண்ணி அதோட கொஞ்சம் அ கருவேப்பில வந்து நல்லா கிள்ளி போட்டிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்க போறேன். இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு வடை மாரி சுட்டு எடுக்க போறோம். இது வந்து டீப் ஃப்ரை கிடையாது. ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போறோம். உங்க வீட்ல வந்து ஏதாவது காய் மிச்சமா இருந்ததுன்னா, அத கூட இதில ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும். ஸோ அந்த காயும் இதோட ஆட் பண்ணி நீங்க வடை மாரி சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ட்ரையா இருக்கணும். தண்ணி ஊத்தி இது பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் இழுத்துக்கும். அதனால இந்த இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாவே இருக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியிருக்கேன். ஸோ இப்ப வடைய வந்து இதில தட்டி போட்டுடலாம். கொஞ்சம் ஃப்ளாட்டா இருந்தாலே போதும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துக்கணும். உடனே திருப்பாம கொஞ்சம் ஒரு சைடு நல்லா குக் ஆன பின்னாடி திருப்பிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு. இத திருப்பி போட்டுடலாம். நல்லா 2 சைடும் குக் ஆயிடுச்சு. இத எடுத்து வடிகட்டியில போட்டுடலாம். டிஷ்யூ போட்டு ஒரு கொலாண்டர்ல போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா வடையும் தட்டி போட்டு எடுத்துக்கலாம். வடை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. ஸோ நல்லா கிரிஸ்பியாவும் இருக்கு. நல்லா உள்ள குக்கும் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம வந்து உடைச்சு போட்டுக்கணும். நம்ம தண்ணி வந்து ட்ரையா இருக்கணும். தண்ணி நெறைய போட்டுட்டிங்கன்னா, எண்ணெய் நெறைய இழுத்துக்கும். ஸோ அதனால இந்த மாரி கொஞ்சம் உடைச்சு போட்டுக்கலாம். வடைய வந்து நல்லா பாதியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காவும், ஒரு 1/4 டீஸ்பூன் உடைச்ச கடலையும் போட்டிருக்கேன். இத வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பேன் ஆன் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில. இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்த ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாரி ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் இதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்க போறேன். ஸோ இந்த கிரேவி வந்து நல்லா குக் ஆகணும். அந்த ரா ஸ்மெல்லாம் வந்து போணும். இது வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்குது. இப்ப நம்ம அரைச்சு வச்சோம் பார்த்தீங்களா, தேங்காவும், உடைச்ச கடலையும் அது இதில ஆட் பண்ணிடலாம். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம
எடுத்து வச்சுருக்க அந்த வடையும் ஆட் பண்ணிடணும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா வடை போடும்போது இழுத்துக்கும். உங்களுக்கு குழம்பு மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கணும். இது ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வடையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் வந்து வடை வந்து எல்லாம் அந்த லிக்விடை இழுத்துக்குச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வடைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணிடுறேன் நான். நம்ம வடைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.